அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மக்களுக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ ஒரு முதலமைச்சராக எவ்வளோ நாளைக்கு ஒரே ஆளாக இருக்க முடியும்? ஏன் மாற்றக்கூடாதா? மாற்றவே முடியாதா? ஒருத்தரே தான் இருக்கணுமா? அவங்களே தான் முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுமா? மற்ற யாரும் வரக்கூடாதா? நாடு முன்னேறக்கூடாதா? நாடு அப்படியே கடந்து அழியணுமா? இந்த ஏழைப்பட்டவங்களும் அப்படியே செத்து தொலையணுமா? உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? எவன் வந்தாலும் யார் வந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருக்கிறீங்க. இவன் அவளை வச்சிருக்கான், அவன் இவளை வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான். இங்கெல்லாம் ஓகேமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சேனலை திறந்து நீங்கள் பாட்டுக்கு அப்படியே விஜய் அண்ணனை பற்றி நீங்கள் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தன் தலைனா வர விடுங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தெரியாம தான் கேட்குறேன். சரி, இப்போ தான் ஒரு எலெக்ஷனில் வர போகிறாரு, தெரியல உங்களுக்கு தெரியுமில்ல? சரி, இப்போ அவங்க 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணாமல் இருக்க முடியும். சரி, நம்ம புருஷன் ஒரு முதலமைச்சர் நிற்கிற என்னதான் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்டது, ஒரு ஆணவம் அறிஞ்சு ஒரு நல்ல குடும்பத்தில் வந்த பொண்ணு என்ன சொல்லுவோம்? முதலமைச்சராக நிற்கிறாரு, நிற்க போகிறாரா, என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். இந்த எலெக்ஷன் முடிட்டு அதுக்கு பிறகு அவங்க டைவர்ஸ் வச்சுக்கிறது, அதுக்குள்ளே என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் பாட்டு ஆளுக்கான ஒவ்வொன்றும் பேசுகிறீங்க. இது தப்பு, அது தப்பு, அவங்க வரங்கிறாங்க, இவர் வச்சுட்டு வாழ மாட்டேங்கிறாரு, இவர் வச்சுட்டு அவங்க வாழ மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? பிடிக்கல, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், அவங்க வேலையை பார்க்க விடுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு சேனலை திறந்துக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணுன்னா என்ன? நீங்கள் எதுவோ ஒரு வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தையே தவறுதெல்லாம் வரதான் செய்யும். புரியுதுங்களா? முதல்ல நம்ம பெண்களுக்கு என்னங்க முக்கியம்? நானும் போடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்ன செய்யும் திமுக? என்ன தெரியும் செய்யும்? இன்னும் என்ன தெரியும் திமுக செய்யும்? எதையாவது ஒரு கொலையை பண்ணி எங்கள் விஜய் அண்ணா மேலே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? போடுறதுக்கான செயல்படுத்துவாங்க. கண்டிப்பாக இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் என்ன சினிமா எத்தனையும் செய்வாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆட்சி மாறினா என்னங்க? நம்ம தமிழ்நாடு மாறவே கூடாதா? அப்படியே கிடக்கணுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. சரிங்களா? இன்னும் திமுக இன்னும் சொல்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் அவர் ஒரு பொண்ணு கூட வந்தார், ஒன்றா ஒரே சட்டை, ஒரே புடவை, ஒரே வேட்டி சட்டைலாம் போட்டு வந்துரு சொல்கிறாருன்னு சொல்லுவேன். 2 வயசு குழந்தைய நாசம் பண்ணி அந்த பொண்ணை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அம்மானு கூட அப்பானு கூட அந்தளவுக்கு தெரியாது. அந்த மாதிரி பிள்ளைய இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு மயிர் இல்லை. விஜய் இதை செஞ்சான், மெசேஜ் நொட்டை செஞ்சான். அதில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறான். என்ன பேட்டி கொடுத்துட்ருக்கான்? அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சவங்க அவங்க போய் அவங்க உள்ள 2 பேரும் பெட்ரூமில் இருக்கும்போது அவங்களுக்கு போயிட்டு விளக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறா. அதில் அவங்களுக்கு வர வைப்பு வேற வேணும். என்ன ஐயா உங்கள் பொழப்பை பாருங்களா? அடுத்தவங்களுக்கு சூத்தை நோண்டிக்கிட்டே இருப்பீங்களா? உங்களுக்குலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு குடும்பம் இல்லையா? உங்களுக்கு பொழப்பு இல்லையா? அடுத்தவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? உங்களுக்கு குடும்பமே இல்லையா? உங்களுக்கு புருஷன் அப்படியே மேய விட்டானா உங்களெல்லாம்? ஏன் உங்களுக்கு தேவையில்ல பிரச்சனை? இங்கே பொம்பளையா இல்லை ஆம்பளையா? அப்படியே அடிக்கிறீங்க, ட்ராமா அடிக்கிறீங்க. ஏன் ட்ராமா அடிச்சு எங்கே போகிறீங்க? ஏன் அடுத்தவனை பற்றி பேசுகிறீங்க? முதல்ல உங்க நல்லா தேய்ச்சி உங்கள் முதுவை தேய்ச்சி கொடுங்க. அப்புறம் அடுத்தவங்க கதையை போய் எழுதுங்க, நோட்டு வச்சுக்கிட்டு. சரிங்களா? உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குது அதை முதல்ல நான் பாருங்கள். தேவையில்லாத அடுத்தவனை பற்றி யாருமே பேசாதீங்க. ஒருத்தவங்க வர்றான்னு சொல்லிட்டாங்க, அவங்களை வர வச்சு வரவைங்களா? அடுத்த இப்போ அவரெல்லாம் சொல்லிருக்காரு, இதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க நம்பியிருக்கு. 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு. தாய் மாமா சீரு 2500 எல்லாமே செய்கிறேன்னு இருக்காங்க. அவரை வர வைங்க, வர வைங்க. அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. வாய்ப்பே ஒருத்தனுக்கு கொடுக்காம இவன் வந்தால் என்ன செய்வான்? சொன்னதை சொல்கிறான். அவர் வரட்டுமே, எங்கள் அண்ணன் வரட்டுமே. வர வச்சு எங்கள் விஜய் அண்ணனை வர வச்சுட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருங்க அதுக்கு பிறகு பாருங்கள். வரவே இல்லையா? அதுக்குள்ளே நீங்களே முடிவெடுப்பீங்களா? வர வைங்க, வர வச்சு அவர் என்ன செய்கிறாரு, என்ன எப்படி இருக்காரு, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களா முடிவெடுக்காட்டு இது சுற்று அது சுற்று ஆட்சி மாறுங்க. ஆட்சி நீங்கள்லாம் சொல்லி மாறப்படல. ஆட்சி ஆல்ரெடி டோட்டலாக மாறி போச்சு. 2026 100% எங்கள் விஜய் அண்ணா தான். இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், எனக்குன்னே ஒரு பேர், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. எனக்கு விஜய் அண்ணாவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் மாறணும், ஆட்சி மாறணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.